திருமணம் குறித்த தகராறில் அண்ணனை கொலை செய்த பதபதைக்கும் காட்சிகள் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது என்ன திருமண வில்லங்கம்? தொடர்ந்து பார்க்கலாம் இந்த செய்தி தொடரில். தம்பியால் கொலை செய்து புதைக்கப்பட்ட அண்ணனின் சடலத்தை மீட்கும் காட்சிதான் நீங்கள் பார்த்தது. தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த சாவடியூர் கிராமத்தை சேர்ந்தவர் 38 வயது மோகன். கூலி தொழிலாளியான மோகனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இவரது உடன் பிறந்த தம்பி 35 வயது ரகுவுக்கு திருமணமாகி தீபா என்ற மனைவியும் குழந்தைகளும் உள்ளனர். ரகு குடும்பத்துடன் மனைவி வீட்டில் வசித்து வந்துள்ளார். தினமும் இரவில் அண்ணனும் தம்பியும் ஒன்றாக மது அருந்துவது வழக்கமா? இந்த நிலையில் வழக்கம் போல சாவடியூர் வீட்டின் அருகே சகோதரர்கள் இருவரும் ஒன்றாக மது அருந்தியுள்ளனர். அதன் பின்னர் தனது வீட்டுக்கு சென்ற ரகு சோகமாக இருந்துள்ளார். அவரது மனைவி தீபா கணவரிடம் இது குறித்து விசாரித்த போது அண்ணன் மோகனை கொலை செய்து புதைத்ததாக ரகு கூற அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இது குறித்து மனைவி காரிமங்கலம் போலீசுக்கு தகவல் அளித்துள்ளார். உடனடியாக அங்கு வந்த போலீசார் புதைக்கப்பட்டிருந்த மோகனின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கைது செய்து விசாரித்த போது அண்ணனை கொலை செய்ததற்கான காரணத்தை கூறியிருக்கிறார். மோகனுக்கு பெண் கிடைக்காமல் இன்னும் திருமணமாகாமல் தனிமையில் இருக்க ரகு திருமணம் செய்து கொண்டு மனைவியுடன் வசித்து வருகிறார். இது மோகனுக்கு கண்ணை உறுத்த இருவரும் மது அருந்தி கொண்டிருந்த போது நீ மட்டும் திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறாய், எனக்கு பெண் பார்த்து திருமணம் செய்து வைக்க ஏன் முயற்சிக்கவில்லை என்று கூறியிருக்கிறார். இதில் இருவருக்கும் தகராறு ஏற்படவே ஆத்திரமடைந்த ரகு அருகில் இருந்த கொடுவாலால் மோகனின் கழுத்தில் வெட்டி இருக்கிறார். இதில் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து விழுந்த மோகன் உயிரிழந்ததை அறிந்தார். குப்பை கழிவு கொட்டப்படும் குழிக்குள் புதைத்துவிட்டு வந்ததாக ரகு கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குடிபோதையில் திருமணம் குறித்த தகராறில் அண்ணனையே தம்பி வெட்டி கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.